கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அருகே உள்ள அந்த கருப்பூர் பஞ்சாயத்துக்குட்பட்ட பகுதியில தான் அந்த ஸ்ரீ பாலமுருகன் ஆலயம் அப்படிங்கிறது இது இருக்கு. இது ஒரு பொதுவான கோவிலாக கருதப்படுகிறது. இந்த கோவிலினுடைய சீரமைப்பு பணிகள் நிறைவடைந்து கோவிலுக்கு கும்பாபிஷேகம் என்பது நாளை நடைபெற இருக்கிறது. இந்நிலையில தான் கோவில் பொதுக்கோவில் அல்ல என கூறி கோவிலுக்கு நுழைவிடாமல் கருப்பூர் பட்டியலின மக்களை சில தனிநபர்கள் தரப்புதாக கூறி அக்கிராமத்தைச் சேர்ந்த பூபாலன் என்பவர் தான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கினுடைய விசாரணை தான் நீதிபதி ஆனந்த வெங்கடேஷ் முன்பு நடைபெற்றது. அப்போது மனுதாரர் தரப்புல வழக்கறிஞர் இந்துமதி என்பவர் ஆஜராகி கரும்பூர் கிராம மக்களுக்கு சொந்தமான இந்த கோவில் கும்பாபிஷேகத்தில் அக்கிராம பட்டியலின மக்கள் கலந்து கொள்ள உரிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் என வாதத்தை முன்வைத்தார். இந்து அறநிலைத்துறை தரப்புல ஆஜரான வழக்கறிஞர் கார்த்திகேயன் கோவில் இந்து அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் இல்லை என்றும் கோவில் சீரமைப்பிற்கு 2.5 லட்சம் நிதியுதவி வழங்கப்பட்டதாகவும் கரும்பூர் அந்த முருகன் கோவில் ஒரு பொது கோவில் தான் என்றும் அனைவருக்கும் வழிபாடு உரிமை உள்ளது என்றும் அவர் தரப்புல அந்த வாதம் என்பது வைக்கப்பட்டது. இந்த வாதங்கள் எல்லாம் கேட்ட நீதிபதி தான் எந்த சமூகத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் அனைவருக்கும் கோவிலுக்கு நுழைய அனுமதி இருக்க வேண்டும் என்று தீர்ப்பிலே குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் அனைவரும் கடவுளிடம் தங்கள் பிரார்த்தனைகளை வைக்க அனுமதிக்கப்பட வேண்டும் என தெரிவித்து அந்த நாளை நடைபெற இருக்கிற அந்த கரும்பூர் முருகன் கோவில் கும்பாபிஷேகத்திற்கு அனைத்து தரப்பினரும் பங்கேற்கலாம் என்றும் இதற்கு எவரேனும் இடையூறு செய்தால் காவல்துறை அவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கலாம் என்று உத்தரவிட்டிருக்கிறார். கோவில் கும்பாபிஷேகத்திற்கு தேவையான காவல்துறை பாதுகாப்பை காவல்துறை வழங்க வேண்டும் என்றும் நீதிபதி தனது உத்தரவில் குறிப்பிட்டிருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார்.